நண்பர்களே, நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல வந்து ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வெளியூருக்கு போயிட்டு வரும்போது அவர் பையில வச்சிருந்த ஒரு 30 30 தங்க நாணயம் இந்த பையை வந்து தவற விட்டார். அவர் வந்து அவர் நண்பர் பரமக்கிட்ட வந்து, பாப்பா நான் வந்து நேற்று வந்து வழியில் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என் பையில் வந்து நான் 30 தங்க காசு வச்சுருந்தேன். அதை வந்து நான் கீழே போட்டேன். அதை யார் எடுத்தவங்களுக்கு தெரியல, யாராவது பார்த்தீங்க. அப்போ உடனே அவன் நண்பன், நம்ம நண்பன் காசு வந்துட்டு அவன் நல்ல எண்ணத்தோட, இந்தா நண்பா நான் கண்டெடுத்தேன் அப்படின்ட்டு அவன் நண்பன் ராமசாமிகிட்ட கொடுத்தான். உடனே பரமு பார்த்து, ஐயோ நான் இதில் வந்து நான் 40 தங்க காசு வச்சுருந்தேன், இதில் என்ன 30 தங்க காசு தான் இருக்குது அப்படின்ட்டு. உடனே பரம் சொன்ன, இல்லைப்பா இல்லை நண்பா, இப்போ தான் நீ 30 தங்க காசு வச்சுருந்தேன்னா அதுக்குள்ளே எதுக்கு 40 தங்க காசு வச்சுருக்கேன். இல்லை நான் 40 தங்க காசு வச்சுருந்தேன், வா நம்ம ஊர் தலைவர்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு. உடனே அவன் ராமசாமி வந்து பரம கூப்பிட்டு ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு அவங்க ஊர் தலைவர், ஐயா நான் வந்து 40 தங்க காசை வச்சுருந்தேன். அந்த தங்க காசை வந்து நான் வந்து தவற விட்டுட்டேன். தவற விட்டவுடனே இவன் வந்து அதில் இருந்து 10 காசு தங்க காசை எடுத்துக்கிட்டு எனக்கு விட்ட வெறும் 30 தங்க காசு இருக்க பையன் தான் கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. உடனே இவன் சொல்லுங்க, இல்லை நான் வந்து அதில் வந்து 40 தங்க காசு வச்சுருந்தேன் அப்படின்னு. உடனே ஊர் தலைவர் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து 30 தங்க காசு வச்சுருந்த பையன் தானே தொலைச்சா? ஆமாம். 40 தங்க காசு வச்சுருந்த பையன் தானே தொலைச்சா? ஆமாம். ஆனால் நீ எடுத்தது வந்து 30 தங்க காசு உள்ள பையன். ஆமாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ வந்து 40 தங்க காசு வச்ச பையன் வந்து தொலைச்சிட்ட. அதை வந்து யாராவது எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கும்போது உன்கிட்ட நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்போ வந்து நீ எடுத்துக்கோ. அப்போ வந்து உனக்கு நான் வந்து தரேன். இப்போ வந்து அந்த 30 காசு உள்ள பையன் வந்து யாரும் உரிமை கோரி வரல, அதனால் அது வந்து ராமசாமிக்கு தான் சொந்தம்ன்றது. உடனே ஆஹா நம்மளோட பேராசையினால் உள்ளதும் போச்சுன்னா அப்படியே நொந்து போயிடும். உடனே பரமுடியப்பா இதோட சவகாசம் வேணும்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், இந்த மாதிரி என்னை வந்து திருட்டு பழி சுமத்திட்டே அப்படின்ட்டு அவர் கோச்சிக்கிட்டே இருக்காரு. உடனே தான் ராமசாமி, ஆஹா நம்ம பேராசனால ஒரு நல்ல நண்பனை இழந்தோம், இருந்த 30 தங்க காசையும் இழந்தோம், மன வருத்தி. அப்புறம் என்ன பண்ணுறது? இதுதான் எப்பயுமே பேராசை படக்கூடாது. பட்டா உள்ளதும் போயிடும், நல்ல நண்பர்களையும் இழந்தோம். இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.